இறுதி சுற்று அந்த படம் பார்த்தோன்னே இப்படி ஒரு படம் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், இப்படிலாம் எடுக்க முடியல. ஸோ எடுத்தவங்களை ரொம்ப பாராட்டணும்னு தோணுச்சு. அதுக்காக என்னுடைய தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க, ஃபிலிம் சேம்பர், அருள்பதி சார், ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எல்லாரோடையும் வர சொல்லி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அம்மாவின் முதல் முத்தம் போல் அம்மா கிரியேஷன் அவார்ட்ஸ்னு இந்த படத்துலேருந்து ஒரு நல்ல படங்களுக்கெல்லாம் ஒரு மெடல் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அதுக்காக சுதா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அப்படி ஒரு தூண்டுதலை இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ நல்ல படம் நாம் எடுக்க முடியாதவரை எடுக்கிற படத்துலலாம் நாம் எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இது ஒரு முக்கியமான காரணம். அந்த வகையில் இந்த படம் வந்து தாறுமாறாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த மாதிரி வந்து மாதவன் சார் வந்து சினிமா மேலே எக்கச்சக்கமான லவ் உள்ளவர். அவருக்கு வந்து ஒரு சரியான தீனி, அவரோட ஆசைக்கேற்ற ஒரு படம். அதே மாதிரி ரித்திகா சிங் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணோட உழைப்பை வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அன்இமேஜினபிள் ரோல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எந்த காளி வெங்கட் வரைக்கும் எந்த இடத்துலையுமே யாரையுமே குறை சொல்ல முடியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அதனால் இந்த படத்துக்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு அவார்ட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி, அதுக்கு எங்களுடைய சினிமா லெஜெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எங்களுடைய ப்ரொடியூசர் கவுன்சில் ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க மூலமாக அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து பாலச்சந்தர் சார் வந்து 2-3 தடவை என்கிட்ட பேசும்போது ரொம்ப அவருக்குள்ள ஒரு முக்கியமான வருத்தம், ஒரு விமன் டேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லாக ஜெயிச்சிடணும் தமிழ் சினிமாவில் வேலையா அப்படின்னு ஒரு கமர்ஷியலாக ஜெயிக்கணும்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதை நிச்சயமாக அதை சுதா ஃபில் பண்ணியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை இந்த இடத்துல அவங்க இருக்குது. அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காரு. அந்த படம் பார்த்தோன்னு ஞாபகத்துக்கு வந்தது. நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்த முதல் பெண் இயக்குனர்ன்றதில் அந்த பெருமை முதல்ல உங்களுக்கு சேர்ந்துருக்கு. அதனால் இந்த படத்தில் யாரை தனியாக பாராட்டுறதுன்னு எனக்கு யாரை விடுறதுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த படத்துக்கான மியூசிக் சந்தோஷ் நாராயண், இது வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். அதையெல்லாம் ரொம்ப அனுபவமாக பண்ணியிருந்தீங்க. அந்த மியூசிக் போட்டு பல நாட்கள் அந்த கார்லேருந்து அந்த சீடி எடுக்க முடியாமல் போய்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு எடிட்டர், கேமராமேன், லிரிக் ரைட்டர்ஸ் உங்களுடைய எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அனுபவமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு எல்லாம் மேலே எங்களுடைய ப்ரொடியூசர், என்னுடைய நண்பர் ஒய்நாட் சசி, அவருடைய சினிமா மேலே அவர் வச்சிருக்கிற லவ், அவருடைய பேஷன், அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய டிசிப்ளின், அத்தனைக்கும் அவருக்கு வந்து இதை விட இன்னும் பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும். இது ஒரு ஜஸ்ட் அ பிகினிங். அது மாதிரி கிடச்சிருக்கு. அவருக்கு சப்போர்ட் பண்ண சிவி குமார், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒய்நாட் சசி ஜெயிச்சது வந்து நானே ஒரு படம் எடுத்து நானே ஜெயிச்சு மாதிரி இருக்கேன் என்னோட ஃபீல் எனக்கு. அதுக்காகவே இந்த ஏன்னா ஒய்நாட் சசியை வந்து ஒரு விஷயத்தில் ஸ்லிப் ஆகும்போது இல்லை சசி ஆகக்கூடாது, நான் அவர் அவ்வளோ பிரின்சிபலான மேனேஜர்னு ஒரு வருத்தம் இருக்கும் எல்லாத்துக்குமே. அவருக்கு ஒரு லாஸ்ன்னு சொன்னால் அது யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்கு. ஆனால் அவர் வெற்றிங்கிறப்ப எல்லாருமே சந்தோஷப்படுறோம். அவரோட வெற்றி எங்களோட எல்லாரோட வெற்றி, தமிழ் இண்டஸ்ட்ரியோட வெற்றி. இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் இந்த டீம் நிறையா சக்ஸஸ் கொடுக்கணும். இது மாதிரி நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும். இப்படி ஒரு தமிழ் சினிமாவை நல்ல படமாக என்கரேஜ் பண்ணி கொடுக்குறதுக்காக, இந்த அவார்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இந்த அவார்டு அச்சீவ் பண்ணி ஆரம்பித்து கொடுக்கும்படி தானு சார் அவர்களை கேட்டுக்கிறேன். நான் மெடல் எடுத்தேன். இனிய நாள் இது. மொத்தத்தில் இந்த விழாவில் ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. நாளைய தேசிய விருதுக்கு இன்றைய அங்கீகாரம் தம்பி சிவா அளித்த அம்மா கிரியேஷன்ஸ் விருதுகள். 2 தினங்களுக்கு முன்பு தம்பி சிவா என்னிடம் தொலைபேசியில் அழைத்தார். அழைத்து சொன்ன ஒரு பாங்கும், ஒரு பரபரப்பும், ஒரு உத்வேகமும், உற்சாகமும் அளவுக்கு மீறி இருந்தது. தனஞ்சயன் சொல்லியது போல் அவர் இது மாதிரி எந்த படத்துக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு புகழ் மாலை சூட்டியதே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுண்ணே. ரொம்ப பெரிய படம், என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது. ஏதாவது நம்ம செஞ்சு இந்த கலைஞர்களை கௌரவப்படுத்தணும். நான் ஒரு விருது வரேன், நீங்கள் தான் வந்து கையால் கொடுக்கணும். இந்த படத்தில் ஒரு பொண்ணு நடிச்சிருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு அந்த பொண்ணை அசைக்க முடியாதுண்ணே அப்படின்னு அந்த கதாநாயகிக்கு சொன்னார், அந்த இயக்குனருக்கு சொன்னார், மாதவனுக்கு சொன்னார், தம்பி ஒய்நாட் சசியினுடைய குழுவினருக்கும் சொன்னார். இப்படி அவர் பேசினே இருந்ததை கேட்டுக்கினே இருக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னா அடுத்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் இந்த மாதிரி இறுதி சுற்றுக்கு தகுதி கூடிய படங்கள் நிறைய போட்டிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப பிரமாதமாக வளரக்கூடியதுக்கு இந்த மாதிரி ஒரு படங்களுடைய வெற்றி ஒரு அத்தாட்சி, ஒரு அடித்தளம். ஆகவே எதிர்காலத்தில் வந்து தமிழ் சினிமா இன்னும் பல சிறப்புகளை அடைவதற்கு
இறுதி சுற்றின் வெற்றியே அதற்கு அடையாளம். ஆகவே பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ் திரையுலகின் சார்பாகவும் மிக 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 ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து, தம்பி சிவா இதேபோல் அதிக விருதுகள் தந்து திரையுலகில் நிலையான இடத்தை பிடிப்பான் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். பேர், புகழ், அங்கீகாரம், வெற்றி, விருது, இந்த 5 ஒரு படத்துக்கு தேவை. இது 5 இந்த படத்துக்கு கிடைச்சாச்சு. இன்னும் கிடைக்க போகிறது இன்னும் நிறைய. நான் மேடியை மேடி நான் எங்கள் ஐஃபா அவார்ட்ஸில் ஹைதராபாத்தில் மீட் பண்ண மேடியை. அப்போ இம்மிடியட்டாக நான் சொன்னேன், சாரி அப்போ உங்கள் படம் பார்த்தேன், there is some vibration, this is really nice, there's something going to happen about this film. இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா வரப்போகுது. நமக்கு இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தாலே நமக்கு அந்த படம் பார்த்தாகணும். The body chemistry between the artists is something great. Sritika, you have done a very good job. இது எல்லாம் சேர்ந்து பண்ணணுன்னா ஒரு தலைவர் தேவை. தலைவர் சுதா ஒரு she's a lady. We are happy to say that we got a lady director who's going great. She's doing really great. நமக்கு ஒரு அந்த ரொம்ப சந்தோஷம். நமக்கு தயவு செய்து இந்த டைமில் ஒரு லேடி டைரக்டர் நமக்கு கிடச்சிது. அதனால் தயவு செய்து அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் கிளாப் கொடுக்கணும். ஃபஸ்ட் அவங்களுக்கு தான். படம் நல்லா இருக்குது. படம் இது ஒன்றும் இல்லை, இதுதான் ஸ்டார்டிங். புள்ளியார் சுழி. இன்னைக்கு இதுதான் புள்ளியார் சுழி. இனிமே தானு சார் சொன்ன மாதிரி நம்ம சிவா, நம்ம தேங்க்ஸ் சிவா, வாட் யூ ஹவ் டன். ஒரு நடிகர், ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர், ஒரு கேமராமேன், ஒரு டெக்னீஷியன் எல்லாம் கஷ்டப்பட்டால் கூட எதுக்காக வெயிட் பண்ணுறோம்? விருது, அங்கீகாரம், அது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றிட்டோம். இதே மாதிரி எல்லா மாதிரி படம் ஓடுற படத்துக்கு தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் கால் அஸ் ஃபார் 100 days. இந்த படத்துக்கு 100 days ஓடட்டும். அதே மாதிரி நேஷ்னல் அவார்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கு லெட் அஸ் யுனைட் அண்ட் ஹெல்ப் ப்ரெஸ். தயவுசெய்து நீங்கள் கூட இருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. First of all, let me congratulate the entire team, mainly the national star Madhavan sir, national level producer distributor Dhananjayan sir, and I expect, because I have not seen the film, I was out of station for the last 1 week. I have not seen the film. Today, tomorrow I am going to watch this movie. I wish the entire team all the best and get many more awards, including national awards, best film, best director, best actor, best actress, such regional national awards. I wish them all the best. Thank you. அன்பு என்றால் அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களுடைய சீரிய முயற்சியில் இறுதிச் சுற்றுக்கு இன்றைக்கு விருந்துகள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மா கிரியேஷன் சிவா சார் அவர்களுடைய இந்த முயற்சி இறுதிச் சுற்று அல்ல, முதல் சுற்று. இந்த முதல் சுற்று முடிவில்லா சுற்றாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த திரைப்படக்குழு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையான படம். நான் அசோசியேட் ஆகிறதுல வாடி ராசாத்தி அப்படின்னு எழுதினப்போ நிறைய பெண்கள் பாராட்டினாங்க. ஆனால் ஒரு சில ஆண்கள்கிட்டேருந்து தான் எனக்கு பாராட்டு கிடைச்சிது. ஆனால் நம்ம உண்மையிலே இந்த சமுதாயத்தில் பெண்களை முன்னிலைப்படுத்தி இருக்க ஆசைப்படுறோமா அப்படின்னா எனக்கு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் 2 பெண்களை முன்னிலைப்படுத்தி அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்று இந்த படத்தை தூக்கி போனது மூலமாக மாதவன் சார் வந்து ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அதுக்காகவே என்னோட நன்றிகள். அவர் பண்ண ஒர்க்கை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஒரு ஹியூமங்கஸ் ஒர்க். அது எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை சட்டிலாக கொடுத்துருக்காரு. ஒரு பெண் கேரக்டரைசேஷனை முன்னாடி நிறுத்தி அவர் மிகப்பெரிய உயரத்தில் நம்ம மனசில் உட்காந்துட்டாருன்னு சொல்லணும். ஹீரோயின் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே எல்லாரும் அப்பா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ்கிட்டேருந்து பேர் வாங்குது அவ்வளோ ஈஸியில். ஃபஸ்ட்டு படமான எல்லாருமே கேட்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களும்.
வாடி ராசாத்தின்னு எழுதலாம், அது ஒரு 10 பேருக்கு போய் சேரும். ஆனால் அது ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். சுதா மேம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ வருஷம் அவங்களோட கஷ்டமும் உழைப்பும் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டின விதமும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கு. அவங்களுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படத்தில் நான் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். அதுக்கு காரணமாக இந்த சந்தோஷ் நாராயணன் சார். அவரோட மியூசிக் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் ஒரு வாமச்சானேன்ற மாதிரி ஒரு ஃபோக் சாங்கில் ஒரு குத்துப்பாட்டில் ப்ளூஸ் ஸ்டைலில் கலக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சண்டைக்காரான்ற மாதிரி ஒரு கிளாசி சாங்கில் சிம்பிளிசிட்டியை கொண்டு வந்து நுழைக்கிறதா இருக்கட்டும், மாஸ் ப்ளஸ் கிளாஸ் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கொடுக்கணுன்னா அது சந்தோஷ் நாராயண் சார் தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட படத்தில் நான் 4 சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. இது ஒரு எக்ஸலண்ட் டீம், நல்ல ப்ரொடக்ஷன், அதை நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் வெளில சேர்க்குற அளவுக்கு யூடியூப்லேருந்து ப்ரொமோஷன்ஸும் இருந்தது. ஸோ ஓவரால் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த படத்திலே வர்ற வரிகள் மாதிரி சிடு சிடு சினம் சீரும் மனம் எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன்னு வரும். மாதவன் சார் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த டீம் ஜெயிச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த டீமில் நான் ஒரு பார்ட்டுங்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷம். நல்ல டீமை சப்போர்ட் பண்ண மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னோட நன்றி, என்னோட டீம் சார்பாக. மதிய பிரபு ஒரு தெருவுலேருந்து பொறுக்கி எவ்வளோ பெரியவங்களாக்கினாங்களோ அந்த மாதிரி சுதா என்னை ஒன்றுமே இல்லாததுலேருந்து பொறுக்கினாங்க. தேங்க்யூ. ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் சுதா. அண்ட் எங்கள் படம் ஒரு 100 படங்கள் இருக்க இடத்துல நீங்கள் பொறுக்கி அதை பெருசாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல சீரியஸாக. ஐ வுட் லைக் டு தேங்க் சுதா, சசி அண்ட் மேடி. ரொம்ப ஈஸியாக இருந்தது டயலாக் எழுதுறதுக்கு, பிகாஸ் வி ஹேட் சம் ஃபேபுலஸ் ஆக்டர்ஸ். மேடி அந்த மனுஷனுக்கு மண்டையில் என்னன்னு தெரியல, ஒரு வாட்டி டயலாக் சொன்னால் 7 ஜென்மத்துக்கும் அது ஞாபகம் இருக்கும். எல்லோரும் ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ண. ரித்திகா நிறைய கெட்ட வார்த்தைகள் கற்றுக் கொடுத்தோம். அதுக்கு ரீசன் இருக்குது, பிகாஸ் அவங்க வந்து அது ஈஸியாக அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் வரணுன்றதுக்காக அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தோம். அது சசி, சுதா, மேடியை தவிர இது எல்லாருமேலேயும் அவங்க யூஸ் பண்ணாங்க செட்டில். ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் யா, தேங்க்யூ.